ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பயங்கர வைல்டான ஒரு மூவ் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ மார்னிங் ஒரு 300-320 பாயிண்ட் பக்கம் ஃபால் ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் எந்த ஸ்பீடில் ஃபால் ஆச்சோ அதை விட ஸ்பீடாக பயங்கரமாக 600 பாயிண்ட் பக்கம் வந்து ஏறி இருந்துச்சுங்க. வி ஷேப் கூட ஒரு பர்ஃபெக்டான வி மாதிரி வரலங்க. ஸோ இந்த ஏற்றம் வந்து அப்படியே ஒரே லைனில் ஸ்ட்ரைட்டாக ஏற்றின மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அக்ரெசிவான ஒரு ரிவர்சல். ஸோ இந்த மூவுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஷார்ட் கவரிங் தாங்க. ஸோ ஷார்ட் கவரிங் தான் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக ஏறும். ஸோ நார்மலாக பீப்புள் பை பண்ணுறதுனாலலாம் இந்த அளவுக்குலாம் ஏற சான்ஸே இல்லை. ஆனால் எப்போவுமே ஷார்ட் கவரிங்க்கு முன்னாடி ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பையிங் ப்ரெஷருக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் கவரிங் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ரேலி வந்து ரொம்ப அக்ரெசிவாக போகும். ஸோ அது இன்றைக்கி எங்கெங்கே என்னென்ன மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. ஸோ இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தேன் என்னோடய கோர்ஸ்க்கு. ஸோ ஒன்லி 10 பீப்புளுக்கு மட்டும்தான் 25% ஆஃபர். அதுக்கு மேலே ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் 15% தான் ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் ஆல்ரெடி 10 பீப்புள் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே வர்றவங்களாம் உங்கள் வீடியோஸ்லாம் எங்களுக்கு சஜஸ்டே ஆகிறதில்ல, பார்க்கவே இல்லை, நானே தற்செயலாக தான் பார்த்தேன், ஸோ லேட்டாக தாங்க பார்த்தேன், அதனால் எனக்கும் 25% கொடுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினச்சிருந்தாங்க. ஏன்னா 10 பீப்புளுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 12 பீப்புளுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இனி 20 பீப்புளாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் இன்னும் 8 மெம்பர்ஸ்க்கு 25% ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து கூடிய சீக்கிரம் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மந்த் 31 வரை உங்களுக்கு டைம் இருக்குது. இனி ஜான்வரிக்கு மேலே ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குங்க. ஸோ அது நான் என்னது அப்படின்னு நான் இந்த வீக்கெண்ட் இல்லை நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். நான் அப்படி பண்ண வேண்டாம் தாங்க நினச்சேன். ஆனாலும் ஒரு சில ரீசன்ஸ்னால பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீக்கெண்ட் வர வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள். உண்மையாகவே ட்ரேடிங்கில் ரொம்ப பேஷனேட்டாக இருந்து இதில் ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு வெறித்தனமாக இருக்கிறவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சீக்கிரமே. எனக்கு பேஷன்லாம் பெருசாக இல்லை, சும்மா சைடு இன்கம்காக தான் வரேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு நம்ம கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஆரம்பித்ததே வீக்லி சிபிஆர் சென்ட்ரல் லைனில் தாங்க ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பயங்கர அக்ரெசிவாக ஃபால் ஆச்சுங்க. ஸோ ஃபியூச்சர்ஸும் அதே மாதிரி சென்ட்ரல் சிபிஆர் பக்கம் தாங்க ஆரம்பிச்சிருந்துச்சு. உடனே ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகி 2 சார்ட்ஸ்லேயும் டைனமிக் ஜோன்ஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனாலே ஒரு அக்ரெசிவான ஃபால் வந்து வந்துச்சு கொஞ்ச நேரம். ஸோ ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஃபால் ஆயிருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து பயங்கரமான ஒரு அக்ரெசிவான மூவ். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி அக்ரெசிவான மூவ்ஸ் வந்து ஒன்று சிபிஆர்லேருந்து வரும், இல்லை டைனமிக் ஜோன்ஸ்லேருந்து மட்டும்தான் வரும் 99% ஆஃப் த டைம்ஸ். இன்னும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சினாரியோஸ் வந்து ஏதாவது ஒரு ரேண்டமான ஜோன்லேருந்து வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா, ஸோ அது வந்து கண்டிப்பாக ரேண்டமாக இருக்காது. ஸோ வேறு ஏதாவது ஒரு சார்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கணும், இல்லைனா ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து செக் பண்ணணும் நிஃப்டி வந்து ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஏன் இந்த மாதிரி மூவ் வந்துச்சு அப்படின்னு. இது வந்து நிஃப்டி ஸ்பாட் டெய்லி டைம் ஃப்ரேம்ங்க. ஸோ நம்ம வந்து இந்த ரிவர்சலும் எக்ஸாக்ட்லி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நம்மளோட ட்ரெண்ட் லைன்லேருந்து தான் பவுன்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹேர்டல் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு மேலெலாம் கேப் அப் ஆகி ஈஸியாக சஸ்டெயின் ஆயிடுச்சு. உடைக்கிற மாதிரி உடச்சி அதுக்கப்புறம் கீழேருந்து சூப்பராக ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஹேர்டல் வந்து இருக்குங்க. ஸோ இந்த 24,740 சம்திங்லேருந்து 24,900 வர ஒரு 150 பாயிண்ட் 160 பாயிண்ட் பக்கம் இருக்குங்க. அந்த ஜோனில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு 4-5 நாளாக கிராஸே பண்ண முடியல அந்த ஜோனை. அதனால் வீக்னஸ் வந்து ஸ்லோவாக கீழே இறங்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஆனால் இன்றைக்கி பயங்கர அக்ரெசிவாக ஃபால் ஆச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபால் ஆகிறப்ப பயங்கர ஸ்பீடாக திருப்பி வந்து மேலே ஏற சான்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லா நாளும்லாம் இல்லைங்க. ஸோ எஸ்பெஷலி ஆன் ஃப்ரைடேஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் ஃப்ரைடே மட்டும்தாங்க வரும். ஸோ அதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய மூணாக ஃப்ரைடே மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலைங்க. ஸோ ஆனால் அதுக்கு கீழே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் செக் பண்ணுங்கள். எல்லா இஎம்ஐஸும் கான்ஃப்ளூயன்ஸில் வந்து வருங்க. ஸோ ஒன்ஸ் இஎம்ஐஸை பிரேக் பண்ணிட்டுன்னு வைங்களேன், மேலேருந்து கீழே உடச்சிச்சுன்னா பேரிஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ திருப்பி அதை கீழே போனது திருப்பி மேலே உடச்சானா புல்லிஷ் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இஎம்ஐஸை ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒன்ஸ் திருப்பி மேலே வந்துட்டுனா திருப்பி கீழே போகிறப்ப அந்த இஎம்ஐஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதில் இந்த மாதிரி இஎம்ஐஸ்லாம் சேர்ந்து கான்ஃப்ளூயன்ஸில் வர்றது வந்து ஒரு ரேர் சினாரியோங்க. இங்கே பாருங்கள் 20, 50, 100. ஸோ மூணுமே எப்படி ஒரு கான்ஃப்ளூயன்ஸில் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கேருந்து பயங்கர அக்ரெசிவான ஒரு மூவ் வந்து வர நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதுக்கு வந்து ஓவராலாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா இஎம்ஐஸும் சேர்ந்து வந்து, அதுவும் எஸ்பெஷலி ஃப்ரைடே வந்துச்சுன்னு வைங்களேன்,
ஸோ பயங்கரமான மூவ் வந்து கொடுக்குங்க. ஸோ ஆனால் எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ல இருந்து தான் மூவ் வரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஸோ அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது வந்து இஓடி க்ளோசிங்குள்ளே எப்படியாவது மேலே கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி எங்கே இருந்தாலும் தாங்க ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்துலாம் ஏற்ற மாட்டாங்க. அதனால தாங்க நிஃப்டியில் பார்த்தோன்னா ஒரு ரேண்டமான லெவல்ல இருந்து பவுன்ஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து ரேண்டம்லாம் இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு பையிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அப்படியே ஷார்ட் கவரிங் வந்து அப்படியே இந்த இஎம்ஐஸ்க்கெலாம் மேலே சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை ஏகப்பட்ட டைம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃப்ரைடே கேண்டில் க்ளோஸ்க்காக புல்ஸும் பேர்ஸும் நிறைய டைம் வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு. அதாவது எக்ஸிஸ்டிங் ட்ரெண்டை அப்படியே அக்ரெசிவாக கண்டினியூ பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று சென்டிமெண்ட்டை அப்படியே ஆப்போசிட்டில் டக்குன்னு மாற்றுறதுக்கு ஒரு பக்கம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க புல்ஸ் அண்ட் பேர்ஸ் வந்து. அந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ்க்காக எப்படிலாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து ரெகுலராக நிறைய ஸ்டாக்ஸ்லலாம் நீங்கள் செக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நான் பல வருஷமாக அந்த வீக்லி டைம் ஃப்ரேம்லலாம் ஸ்டாக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலலாம் பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சு அந்த ஃப்ரைடே வந்து புல்ஸ் அண்ட் பேர்ஸ் வந்து எவ்வளோ அக்ரெசிவாக சண்டை போடுறாங்க அப்படின்னு நல்லாவே புரிஞ்சிச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கும் அப்படி தாங்க பயங்கரமாக ஏற்றிருக்காங்க. நான் வந்து இப்போது இஎம்ஐஸை ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இன்னொரு சப்போர்ட்டும் இருந்துச்சு பாருங்கள். இங்கே 4-5 நாள் கன்சால்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு, திருப்பி ரீடெஸ்ட் ஆச்சு, திருப்பியும் இது ஒரு சப்போர்ட் ஏரியா தான். இந்த சப்போர்ட் கூட இஎம்ஐஸும் சேர்ந்து கான்ஃப்ளூயன்ஸில் வந்திருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பேங்க்லேயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் வந்து இருந்துச்சு. இது வந்து பேங்க் ஸ்பாட் டெய்லி டைம் ஃப்ரேம்ங்க. இந்த லெவல் பாருங்கள் 52,500 பக்கம். ஸோ இந்த இடத்துல கடந்த 2-3 மாதமாக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அக்டோபர்லேருந்து டிசம்பர் ஸ்டார்டிங் வரை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரேக் பண்ணாங்க. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்டே பண்ணலங்க, அப்படியே மேலே போயிட்டு ஸோ இப்போ திருப்பி இப்போ ஒரு ரீடெஸ்ட்டுக்கு தாங்க வந்திருக்கு. ஸோ ஆனால் இவ்வளோ அக்ரெசிவாக வரும்னு யாரும் நினச்சி பார்க்கல. இது அக்ரெசிவாக ஃபால் ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. இது வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து காட்டுறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப அப்நார்மலி டைட்டாக கன்சால்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கு தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபால் வந்து இருந்துச்சு. ஃபால் ஆன ஸ்பீட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அக்ரெசிவாக விழுந்தாலே ஒரு பயங்கர ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் வந்தனா திருப்பி வந்த ஸ்பீட்லேயே மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது நார்மல் ஒரு சப்போர்ட் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் சார்ட்ஸில் மல்டிபிள் சப்போர்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ கொடூரமான மூவ். இந்த க்ரீன் ஜோன் தாங்க நான் வந்து இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து காமிச்சிருந்தேன். ஸோ இங்கேருந்து சூப்பராக மூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி ஃபியூச்சர்ஸ்லேயும் ஒரு ஜோன் வந்து இருக்குங்க. பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல் வந்து இருந்துச்சு. இந்த ஹரிசாண்டல் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ்லேயும் 20 இஎம்ஐ வந்து வந்துருந்துச்சுங்க. ஸோ இங்கே பாருங்கள், பேங்க் ஃபியூச்சர்ஸ்லேயும் 20 இஎம்ஐ வந்து இருந்திருக்கு, பேங்க் ஸ்பாட்லேயும் 20 இஎம்ஐ வந்து இருந்திருக்கு. ஸோ 2 இண்டெக்ஸ்லேயும் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த இஎம்ஐஸ் வந்து இருந்திருக்கு. ப்ளஸ் பேங்க்ஸில் இந்த முக்கியமான ரீடெஸ்ட் சப்போர்ட் வேறு இருந்திருக்கு. இது எல்லாம் கூட சேர்ந்து ஃப்ரைடேவும் வந்ததுனால தாங்க ஒரு பயங்கரமான ஒரு புல் மூவ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக மற்ற டேஸில் இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்துருந்துச்சுன்னா இவ்வளோ அக்ரெசிவாக இருக்காது. ஸோ ஃப்ரைடேங்கிறனால தான் எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக செஞ்சுட்டாங்க புல்ஸ்லாம் பேர்ஸை. இந்த மாதிரி சினாரியோஸில் நீங்கள் ஷார்ட் கவரிங் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, ஸோ 5 மினிட் டைம் ஃப்ரேமில் எப்போவுமே நல்ல ட்ரெண்டிங் டேஸில் 20-50 இஎம்ஐலாம் ரொம்ப சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ நீங்கள் சும்மா எல்லா நாளும்லாம் இதை போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க. நல்ல ட்ரெண்டிங் டேஸில் தான் சொல்கிறேன். ஸோ மார்னிங் பயங்கரமான ஒரு ஃபால் வந்து இருந்துச்சு. அதனால் இது ஒரு ட்ரெண்டிங் டே அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேஸில் யூஸ்வலி 20 இஎம்ஐ பக்கம் வரும்போது அங்கேருந்து திருப்பி பயங்கரமாக தள்ள பார்ப்பாங்க. ஸோ ஸ்பாட்லேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல தெரியுதுங்களா, பயங்கரமாக ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு 75% ஆஃப் அந்த கேண்டில் அப்படியே எடுத்துட்டாங்க கீழே. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க இதை பார்த்ததுக்கப்புறம். ஸோ அதே மாதிரி தாங்க ஃபியூச்சர்ஸ்லேயும் இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி சேம் டைம் வந்து நடக்கும். நான் வேணால் டைமை கூட காட்டுறேன். இது பாருங்கள், இங்கே 11:10 இருக்குது ஃபியூச்சர்ஸ் சார்ட்டில். ஸ்பாட் சார்ட்லேயும் எக்ஸாக்ட்லி 11:10. ஸோ இந்த ரிஜெக்ஷனை பார்த்துட்டு ஸோ செல்லிங் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய செல்லர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிற மாதிரி போயிருக்கும். ஸோ இதுலேயே லைட்டாக ஹிட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே 11:25 கேண்டில் பாருங்கள், இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து என்ட்ரு ஆகிருப்பாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலில் கூட பெருசாக நிறைய பேர் என்ட்ரு ஆக மாட்டாங்க. ஏன்னா கேண்டில் வந்து க்ரீனாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ்லாம் இங்கே என்ட்ரு ஆக மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் வேணால் இன்னும் ஜாலியாக இறங்கலாம், ஷார்ட் போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு 11:20க்கு. அதில் கூட லைட்டாக கீழே ஒரு விக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கே, உடைக்க போதே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கும் அடுத்த கேண்டில் வந்து பாருங்கள் 11:25 நல்லா மேலே போனதை ஃபுல்லாக கீழே இழுத்து விட்டு ஒரு சூப்பரான ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ தெரியுதுங்களா, நல்லா மேலே ஏற்றுனதை கீழே இறக்கி அதை வந்து ரெட் கேண்டிலாக முடிச்சிருக்காங்க அந்த கிரேவ் ஸ்டோன் டோஜியை. ஸோ இந்த இடத்துல தான் பூரா பேரும் ஷார்ட் வந்து போயிருப்பாங்க. நீங்கள் ஃபியூச்சர்ஸ் சார்ட் கூட பார்க்கலாங்க, எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி 11:25க்கு 20 EMA கீழே. ஸோ 4 கேண்டிலாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. கடைசியாக ஒரு செல்லிங் ப்ரெஷரோடு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லோரும் தைரியமாக இந்த இடத்துல சூப்பராக ஷார்ட் போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆனது தாங்க. இதுக்கு மேலே தான் எல்லோரும் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த டோஜி கேண்டிலுக்கு மேலே லைட்டாக வச்சுருப்பாங்க ஒரு 4-5 பாயிண்ட் தள்ளி. ஸோ அவங்களோட எல்லா ஸ்டாப் லாஸும் இடித்ததுக்கப்புறம் தாங்க பயங்கரமான ஷார்ட் கவரிங். ஸோ ஷார்ட் கவரிங்கில் மட்டும்தான் பயங்கர அக்ரெசிவாக ஒன் சைடாக போயிட்டே இருக்கும். பெருசாக ஒன்றும் கீழே ஃபால்லாம் ஆகாது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், லைட்டாக ஒரு சின்ன ரீடெஸ்ட் தான். முரட்டுத்தனமான ஷார்ட் கவரிங்கில் மட்டும்தாங்க இந்த மாதிரி அக்ரெசிவ் மூவ்ஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்ட்ராடேயில் ரெகுலராக 5 மினிட் டைம் ஃப்ரேம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கவரிங்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுவும் நீங்கள் இஎம்ஏஸ்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுவும் எஸ்பெஷலி ப்ரீமியம் சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எப்போவுமே 20யை கிராஸ் பண்ண உடனே ரிவர்சல் வந்து கன்ஃபார்ம் ஆகிடாதுங்க. ஸோ 50 EMAல நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி 50 EMAல ட்ரை பண்ணுறதுக்குள்ளேயே ஷார்ட் கவரிங் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிடுச்சு. நிறைய டைம் வந்து 20யை கிராஸ் பண்ணிவிட்டு 50லேருந்து இன்னும் பயங்கரமாக எழுதிருக்காங்க. ஏகப்பட்ட டைம் அப்படி தாங்க நடக்கும். 95% ஆஃப் டைம்ஸ் வந்து அப்படி தான் நடக்கும். ஒரு 5 to 10% ஆஃப் டைம்ஸ் வந்து 50யும் கிராஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃப்ரைடேஸ் ஆர் மண்டேஸ் வந்து நடக்கும். ஏற்றணும்னு நினச்சிட்டோன்னா இதையும் உடச்சிருவாங்க. ஆனால் 50யை உடச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. இன்னும் அக்ரெசிவாக ஷார்ட் கவரிங் வந்து வந்துடும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இங்கேயே வைக்காமல் 50 EMA வேறு தைரியமாக வெயிட் பண்ணுவானுங்க. ஸோ பெருசாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணவங்களுக்கும் பயங்கரமான அடிங்க. ஸோ அதனால தான் 50 EMAவை கிராஸ் பண்ண நெக்ஸ்ட் செகண்ட் எவ்வளோ பெரிய கேண்டில்னு பாருங்கள். ஸோ இந்த ஹோல் டேலேயே அதுதான் இருக்கிறதுலையே பெரிய கேண்டிலாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வால்யூம்ஸ் மட்டும் பாருங்கள், கீழே எந்த அளவுக்கு வால்யூம் வந்து இருக்குன்னு. இதெல்லாம் ஸ்பாட்டில் பார்க்காதீங்க, ஸ்பாட்டில் காட்டுற வால்யூம் வந்து தப்பான வால்யூம். ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வால்யூம் ரிலேட்டடாக என்ன பார்த்தாலும் ஃபியூச்சர்ஸில் தாங்க பார்க்கணும். வால்யூம் ரிலேட்டட் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் எந்த அனாலிசிஸ் பண்ணாலும் ஃபியூச்சர்ஸில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ ஃபியூச்சர்ஸில் பாருங்கள் எவ்வளோ வால்யூம்னு. இது வந்து பையிங் ப்ரெஷர் இல்லைங்க, அதாவது டிஐஐஸ் வந்து கஷ்டப்பட்டு ஸ்டாக்ஸை பை பண்ணி ஏற்றி விட்டது இல்லைங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸில் இங்கே எல்லாருக்குமே எஸ்எல் வந்து ஹிட்டாக இருக்கும் 50 EMAக்கு மேலே. ஸோ அந்த இதனால் நிறைய பை ஆர்டர்ஸ் வந்து விழுந்திருக்கும். ஸோ அதில் நிறைய பை ஆர்டர்ஸ் வந்து தாங்க இந்த வால்யூம் கேண்டில் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கேண்டிலும் இவ்வளோ பெருசாக இதாக இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது வந்து ஷார்ட் கவரிங்னு. ஸோ இன்னொரு முக்கியமான இது பாருங்கள், இந்த கேண்டில்ஸ்க்கு நடுவுலேயே கேப்லாம் இருக்கும். யூஸ்வலி நிஃப்டிலலாம் இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம்லாம் ஜம்பே ஆகாது, ஏன்னா லிக்விடிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜம்ப் வந்து ஆயிருக்குன்னு. ஒரு 8-10 பாயிண்ட் பக்கம் இருக்குங்க. 10 பாயிண்ட்டுக்கு ஜம்ப் ஆயிருக்கு ஃபியூச்சர்ஸ்லேயே. ஒரு கேப் வந்து தெரியுதுங்களா இங்கே 1150 to 1155 கேண்டிலுக்கு. ஸோ இந்த மாதிரி ஜம்ப்லாம் ஷார்ட் கவரிங்கில் தாங்க வரும். எல்லாருமே பயந்து பயந்து மார்க்கெட் ஆர்டரில் க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொடூரமான ஷார்ட் கவரிங் டேஸில் தாங்க 99% டே ஹையில் தாங்க க்ளோசிங் வந்து இருக்கும். 3:30 வரை அப்படியே ஏறி இந்த டேவோட ஹையஸ்ட் பாயிண்டில் தாங்க எப்படியும் க்ளோசிங் வந்து வைப்பாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி இன்றைக்கும் அதே தாங்க நடந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி டேஸை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா மார்னிங் இந்த ஃபாலில் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுக்கப்புறம் இந்த 20 EMA வந்து கிராஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து லாங் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் சும்மா இப்படியே உடச்சிட்டு போனால் கூட பெருசாக நம்ப முடியாதுங்க. ஆனால் இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரிலாம் கொடுத்து ஒரு சீனை போடும் தெரியுமா.
ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு உடைக்கிறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஷார்ட் கவரிங்லாம் கேப்சர் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் சும்மா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் வராதுங்க. மந்த்லி ஒன்ஸோ இல்லை மேக்ஸிமம் ட்வைஸ் தான் வரும். ஸோ 2 டைமுக்கு மேலலாம் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கவரிங் வந்து வராது. இந்த மாதிரி மூவ்ஸ் மந்த்துக்கு ஒரு 7-8 வந்து மேக்ஸிமம் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஷார்ட் கவரிங்னால வந்த மூவ்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் மேக்ஸிமம் 2 தான் வரும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம மந்த்லி சிபிஆர் இருக்கும், வீக்லி சிபிஆர் இருக்கும், மேலே தான் இருக்கும், எல்லா இஎம்ஐஸ்க்கும் மேலே தாங்க இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக புல்லிஷ் தான். ஆனால் இந்த ஒரே ஒரு ஹேர்டில் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இந்த தடங்களும் நம்ம தாண்டிட்டோன்னா இன்னும் ஸ்மூத்தாக போயிடலாம் திருப்பி ஆல் டைம் ஹைக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ ஏன்னா 25,000 பக்கம் இருக்குது, ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு ரவுண்ட் நம்பர் வேறு. ஸோ பல டைம் வந்து அந்த இடத்துல என்கேஜ் ஆகிருக்கு ப்ரைஸ்லாம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கும் கிராஸ் பண்ண முடியல. இது போக இந்த டாப் டு இந்த பாட்டம் வந்து நீங்கள் ஃபிபோனாச்சி லெவல்ஸ் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 0.5 வேறு வருது. ஸோ 50% வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு இந்த ஃபாலுக்கு. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால இந்த ஜோன் வந்து ரொம்ப க்ரூஷியல் தான். ஸோ இன்றைக்கி இப்படி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வச்சுட்டாங்கங்கிறதுக்காக டக்குன்னு திருப்பியும் உடச்சி அப்படியே போயிடும் இல்லைங்க. ஸோ இதை கிராஸ் பண்ண முடியாமல் திருப்பி இழுத்து விட்டாலும் விடலாம். அந்த மாதிரியும் சினாரியோஸ்லாம் பாஸ்ட்டில் நடந்திருக்கு. அதனால் இந்த லெவலை மட்டும் க்ரூஷியலாக வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் ஒன்ஸ் இதை கிராஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம வந்து இங்கே வர ட்ராவல் ஆயிடுவோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து உடச்சி அப்படியே மேலே ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு போகிறோமா, இல்லை இங்கேருந்து திருப்பி கீழே விழ போகிறோமா, ஸோ அப்படின்னு உங்களோட வியூஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி யாராவது இந்த ஹியூஜ் மூவில் சூப்பராக கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் உங்களோட சந்தோஷத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த கோர்ஸோட ஆஃபர் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தாலும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு சீக்கிரம் பார்த்துட்டு நான் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.